தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அல்கோ டெஸ்ட்டில் இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அல்கோ டெஸ்ட்லேருந்து டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட புரோக்கருக்கு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் நம்ம அல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாக A to Z நம்ம வீடியோஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அல்கோ ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அல்கோ டெஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஒரு அல்கோ ட்ரேடிங் பண்ணணும், பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு, மெயின் டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்லேருந்து மூணாவது ஆப்ஷனாக ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே மேலே ஃபின் நிஃப்டி, அதாவது நம்ம வந்து இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ இதில் என்ன புதுசாக ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டி வந்து 47,565 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 47,600 இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காலையும் ஒரு புட்டையும் நான் செல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் செல் பண்ணோன்னே இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதோட பே ஆஃப் டயக்ராம் வந்து ஷோ ஆகுது. இந்த பொசிஷன் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ வரும், மேக்ஸிமம் லாஸ் வந்து எவ்வளோ வரும், டோட்டல் எம்டிஎம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? நீங்கள் க்ரீக்ஸ் அனலைஸ் பண்ணுறா இருந்தாலும் இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம், மான்டோ கார்லோ அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆர்டர் விண்டோ. நான் இந்த ஆர்டர் எதுவுமே ப்ளேஸ் பண்ணலை. ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டர் விண்டோவில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வியூ இன் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு இருக்கும் டாப். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பிரி டேட் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். என்ன ஸ்ட்ரைக்கு, காலா புட்டா, எத்தனை லாட்டு, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்பிரி டேட்டை சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் மல்டிப்ளை ஆஃப் லாட் மல்டிப்ளைன் இருக்கு இல்லையா, அது 1 2 3 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே கோ டு ஆப்ஷன் செயின் போனீங்க அப்படின்னா பழையபடி ஆப்ஷன் செயினுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் டெஸ்ட் லைவ் ட்ரேட் வித் அப்படின்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னா இது அப்படியே நம்மளால் பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். லைவ் ட்ரேட் வித் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன புரோக்கர் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த புரோக்கரை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக புரோக்கருக்கு இங்கேருந்தே ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணுறேன். அதுக்கு ஃபார்வர்ட் டெஸ்ட் நீங்கள் கொடுக்குங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு நேம் வந்து கேட்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா BN ஸ்டாடில் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஃபீச்சர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, லைவ் மார்க்கெட்டில் ரியல் மணியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.